Hello everyone, நான் தீப்தி. ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் அன்பிளான் வீடியோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எனக்கு ஹேக் வித் எம்ஃபி ரவுண்ட் 3. ஓகே தட் வாஸ் குட். பட் ஸ்டில் லாஸ்ட் 2 ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பிளேஸே ஆக மாட்டேன், இதெல்லாம் எதுக்கு எழுதிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். அடுத்த ரவுண்ட் வந்து அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம். அடுத்த ரவுண்ட் வந்து எப்படியா இருந்தாலும் எந்த மாதிரி ப்ராக்டிஸும் பண்ண முடியாது. நம்ம என்ன வந்து எழுதுறோமோ அதுதான் தெரிஞ்சிருச்சு. போறோம். அதுக்கு முன்னாடி நாள் 2 நாள்லாம் பயங்கர ப்ரிப்பரேஷன். இதர் ஐ வின் ஆர் லாஸ், லைக் ஐ அம் கோயிங் டு ப்ரிப்பேர், ஐ அம் கோயிங் டு ஜஸ்ட் லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்னென்னலாம் படிக்கணுமோ படிச்சு, பட் கண்டென்ட் டு தி சிலபஸ் அளவுக்கு படிக்கல. பட் ரேண்டமாக படிச்சு, பட் ஓகே ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போனேன். 4 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் ரொம்ப ஈஸியாக போட்டேன். செகண்ட் கொஷின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆச்சு. மோதி ஒரு 8 டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ண வச்சு. அப்புறம் தேர்ட் ஒன் ட்ரை பண்ணேன். பட் முடியல, ஒரு டெஸ்ட் கேஸ் தான் பாஸ் ஆச்சு. அப்புறம் என்னாச்சு, ஒரு 2 to 3 days கழிச்சு வி காட் ரிசல்ட்ஸ். இந்த ரிசல்ட்ஸில் ரொம்ப ஃபியூ தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருந்தாங்க. அதில் நானும் ஒரு. அப்புறம் பார்த்தா என் கிளாஸ்லேயே 2 பொண்ணுங்க மட்டும் தான். காலேஜில் 2 பேர் L1 அண்ட் 4 மெம்பர்ஸ் வந்து L3 நினைக்கிறேன். அந்த 2 பேர் L1ல நான் ஒரு பர்சன். பட் வாட் இஸ் த ஹைலைட் ஹியர் இஸ், நான் வந்து 2 கொஷினே ஃபுல்லாக போடல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் 2 கொஷின் போட்டு அது இல்லாத இன்னும் 2 கொஷினில் பாதி டெஸ்ட் கேஸ்லாம் பாஸ் பண்ணி அந்த அளவுக்கு இருந்தாங்க. தேவர் லைக் L2, பட் நான் L1. இது வந்து எனக்கு ஹவு டு அக்செப்ட்னு தெரியல. ஆனால் வெதர் இட் இஸ் லக் அப்படின்னு தோணுச்சு ஸ்டார்டிங்கில். நான் என்ன நினச்சேன்னா, ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் இந்த டிஏ, வித் ஊப்ஸ், ஓஎஸ் இதுலலாம் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள். பிகாஸ் லைக் வி ஆல்வேஸ் டூ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பயங்கர ஸ்ட்ராங். ஏதாச்சும் ப்ராப்ளம் சொல்லி கொடுத்தா வில் பி கிவிங் சொல்யூஷன்ஸ் லைக் அட்மோஸ்ட் எவ்வளோ தூரம் முடியுமோ கொடுத்துருவோம். இது எதுவுமே எனக்கு அவ்வளோ தெரியாது. டிஎஸ்சியை வந்து நானும் படிக்கணும் ட்ரை பண்ணேன். ஆனால் நான் வந்து ஃபுல்லாக படிக்க முடியாது. அவங்கெல்லாம் ஒரு 3 இயர்ஸ் ட்ரைனிங்கில் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆச்சும் அவங்க வந்து ட்ரைனிங்கில் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 months தான் போச்சு. எனக்கு என்னன்னே தெரியல. எனக்கு டிபிஎம்எஸ் பெருசாக தெரியாது, ஓஎஸ் தெரியாது, சிஎன் தெரியாது, இது எதுவுமே அவ்வளோலாம் தெரியாது. ஸோ எல்லாமே படிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். 2 days டிபிஎம்எஸ் நல்லா படித்தேன். சீரியஸாக 2 daysல ஐ குட் ஏபிள் டு ரைட் queries. அதுவும் ரொம்பவே கரெக்டாக இருந்த மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ டிபிஎம்எஸ் படித்தேன். அடுத்து ஒரு 1 day 1.5 day எடுத்தேன். ஊப்ஸ் எல்லாமே படித்தேன். படித்து முடிச்சுட்டு ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி நான் தான் கண்டிப்பாக ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஐ குட் எக்ஸ்பிளைன் வித் மோஸ்ட். செல்ஃப் இன்ட்ரோ நல்லா சொன்னாங்க. அப்புறம் செல்ஃப் இன்ட்ரோ மாற்றினேன். செல்ஃப் இன்ட்ரோ நல்லா கொடுக்கணும்னு விஷயம் இதெல்லாம் ஓகே. பட் when it comes to டிஎஸ்ஏ, மறுபடியும் ஹோல்ட். டிஎஸ்ஏ எனக்கு வராது. ஆனால் அதுக்கப்புறம் ரெடிட்டில் நிறையா தேடி, அதுக்கப்புறம் நிறையா யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து எல்லா இன்டர்வியூ ஃபீட்பேக்ஸும் வாங்கினதுக்கப்புறமேட்டு ஐ காட் டு நோ தட் டிஎஸ்சிக்கு வந்து ரொம்ப ஈஸியாக, லைக் ஈஸியானு சொல்ல முடியாது, பட் பேசிக் லெவலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி கேட்பாங்க. பட் வந்து L1, L2, L3க்குலாம் அஃப்கோர்ஸ் ஹார்ட் தான் கேட்பாங்க. அண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் டைனமிக் ப்ரோக்ராமிங் தான். எனக்கு டைனமிக் ப்ரோக்ராமிங்க்கு வந்து ஈஸியாக எனக்கு தெரியாது. ஐ வாஸ் இன் தட் ஃபேஸ். சி பட் இந்த டிஎஸ்சி ரோலில் இருந்தவங்கலாம் கூட எனக்கு நிறைய பேர் தெரியும். டைனமிக் ப்ரோக்ராமிங் ட்ரீஸ்லாம் கிராஃப்ஸ்லாம் நல்லா போடுவாங்க. அவங்களுக்கு கிடைக்காத ஒரு ஆஃபர் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றப்போ நான் வந்து இதை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். நான் வந்து படித்தேன் உட்காந்து. ஆனால் என்னால் லிட்டரலி முடியல. இது எனக்கு கஷ்டமா இருக்கு, இது எனக்கு வரல, இவ்வளோ விஷயம் இருக்கு இதுல. அப்புறம் பார்க்குறவங்கலாம் நீ L1 உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துலலாம் நான் விட்டுட்டேன். சரி எதுக்கு இதை படிச்சுட்டு, எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு அங்கே எதுவும் தெரிய போகுது இல்லை. ஏன்னா என் கூட ஒரு 6 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே நல்லாவே எல்லாம் தெரியும். எனக்கு வந்து ஓகே, அட்லீஸ்ட் ஒரு டிஎஸ்சி ரோலுக்கு வந்திருந்தா கூட இன்ஃபியில் நம்ம செலக்ட் ஆகிருப்போம். நம்ம L1 வந்தது வந்து ஆக்சுவலி அது லக் இல்லை, ஒரு மாதிரி அதுதான் இருக்கிறதுலே பெரிய அன்லக்குன்ற மாதிரி
எனக்கே முடிவாயிருச்சு. ஸோ படிக்கணும்னு நினைச்சேன், படிச்சேன். பட் ஒன்ஸ் அது டிஎஸ்சின்னு வர்றப்போ எனக்கு எனக்கு வந்து எல்லாமே எதுக்கு பண்றோம், பண்றது எதுவும் ஞாபகம் இல்ல. கான்செப்ட்ஸ் எதுவுமே வந்து மண்டையில நிக்கல. அதே பேட்டர்ன்ல அடுத்த கொஸ்டின் போனாலுமே இந்த படம் இந்த கொஸ்டினான்னு கண்டுபிடிக்க தெரியல. இந்த ஃபேஸ்லாம் பார்த்துட்டு எனக்குலாம் வேண்டாம், எப்படியா இருந்தாலும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்பாங்க, நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு ஆயிட்டேன். ஒரு 2 நாளா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து படிக்கணும்னு, என்ன படிக்கணும்னு தெரியாத ஒரு ஒரு நாள் 1.5 நாள் போச்சு. அப்புறம் இதெல்லாம் படிக்கணும்னு தெரிஞ்சும் கொஞ்சம் ஈஸி டு மீடியம் கொஞ்சம் ஏதோ போடுறேன். ஆனா மத்தது எல்லாமே எனக்கு தெரியல. இது கான்செப்ட்ஸ் எதுவும் தெரியல. இப்படிலாம் உனக்கு இருக்குன்னே தெரியல. இது எல்லாமே உட்காந்து இந்த நல்லா ரொம்பலாம் படிச்சேன்னு இல்லை. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் படிச்சேன். அப்புறம் இன்னைக்கு வந்து எல்லாமே என்னெல்லாம் படிச்சோமோ எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். டிபிஎம்எஸ் சூப்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணேன். ஹேக் வித் இன்ஃபோசிஸ் பத்தி பார்த்தேன். அப்புறம் எல்லாமே பண்ணேன். பட் ஸ்டில் எனக்கு தெரியும் டிபிஎம்எஸ் ஊப்ஸ் இதெல்லாம் விட எனக்கு டிஎஸ்சி கண்டிப்பா கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். டிஎஸ்சி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியும். பட் டிஎஸ்சி எனக்கு தெரியாதுன்னு தெரியும். இந்த ஹோல் ப்ராசஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ண டைம் வந்து ரொம்ப அதிகம் தான். பட் இவ்வளவுதான் என்னால இன்வெஸ்ட் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னா ஆப்வியஸ்லி சொல்லுவேன் இல்லை. என்னால இதுக்கு மேல நல்லா பண்ணிட்டு இருக்க முடியும். நான் வந்து மோட்டிவேஷன் வீடியோஸ் பாக்குறேன். இப்பதான் எனக்கு சீரியஸா ரியலைஸ் ஆச்சு. நான் ஒரு சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி சேனல் தான் யூடியூப்ல. நான் அவங்களோட சேனலை வந்து எப்போ இருந்து பாக்குறேன்னா ஒரு 9th 10th இருந்து பாக்குறேன். அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபாலோவர்ஸ் தான். இப்போ இன்னைக்கும் நான் அவனோட சேனலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இன்னைக்கு அவன் எவ்வளவு இருக்கான் அப்படின்னா 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கான். அவனோட லைஃப் ஜேர்னி எடுத்து பாக்குறப்போ அது ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குலாம் சொல்ல முடியாது. 4 வருஷத்துல அவன் அவ்வளவு கண்டினியூஸா வீடியோஸ் போட்டு இந்த அளவுக்கு அவன் வந்திருக்கான். பட் ஆன் த சைடு என்ன பாருங்க, ஐ எம் ஜஸ்ட் கன்சியூமர்ல எல்லா இடத்துலயும். நான் வந்து அவன் வீடியோஸ் பாக்குறேன். பட் ஐம் நாட் இம்ப்ளிமெண்டிங் இட். ஐம் நாட் ஃபோக்கஸிங் ஆன் மை செல்ஃப். ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ லைக் வாட் ஐம் டூயிங். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல எனக்கு எல்லாம் என்ன பண்ணணும் தெரிஞ்சு நான் எதுவும் பண்ணலையான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு இதை முடிக்கணுமா? ஆப்வியஸ்லி நான் முடிக்க மாட்டேன். அது அப்படிதான். அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் இல்ல, கண்டிப்பா அதை நினைச்சு ஃபீல் பண்றேன். ஒரு விஷயம் நம்மளுக்காக அப்படின்னு கூட முடிக்க முடியல. ஏன்னா ஒரு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்னே வச்சுக்கலாமே. டிஎஸ்சி ரோல்ல இருந்திருந்தா கூட ஏதோ பிளேஸ் ஆயிருந்துக்க முடியும். L1 ரோலுக்கு வந்துட்டு ஆப்வியஸ்லி உனக்கு டிஎஸ்சி கேட்பாங்க. டிஎஸ்சியும் என்ன ஈஸியாவா கேட்பாங்க, கஷ்டமா தான் கேட்க போறாங்க. எப்படி நீ எழுத போற, எப்படியா உனக்கு இது தெரிஞ்சிடும், எப்படிதான் உனக்கு இது தெரியாது, அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து போயிருச்சு. இப்ப டைம் வந்து 6 o'clock. ஓகே, நாளைக்கு 9 o'clock எனக்கு இன்டர்வியூ. சரி, இன்டர்வியூ தானே, நம்ம போய் ஜாலியா பேசுறதா பேசிடலாம். ஏதாச்சும் கோடிங் தான் கேட்பாங்க, அது மட்டும் நமக்கு எப்படி இருந்தாலும் தெரியாது, பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா L1 L2 L3க்கு மட்டும் ஸ்பெஷலைஸ்டா லைவ் கோடிங் வைக்கிறாங்களாமா ஹேக்கரத்துல. எனக்கு எவ்வளவு டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணணும்னு எனக்கு இப்பயே தெரியுது. பட் ஸ்டில் we want to appear in the interview. That was the interview process we have. இப்போ மணி 6. உப்ஸும் டிபிஎம்ஸும் கொஞ்சம் படிச்சேன். என்னென்னலாம் என்னால முடியுதோ எல்லாத்தையும் படிச்சுட்டு போகலான்னு தான் இருக்கேன். See what happens. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஞாபகத்துல வச்சுப்பேன். பிகாஸ் இந்த விஷயம் வந்து எனக்கு அது லக்கா இல்லையான்னு எனக்கு இன்ன வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த வீடியோ அப்படியே இருக்கட்டும். நான் வந்து நாளைக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து இதோட நெக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்து சொல்லுவேன். ஓகே, இப்போதைக்கு நான் இருக்கிற ஃபேஸ் என்னன்னா, இதில் எனக்கு டைம் இருந்துச்சு, நான் பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் படித்தேன். நான் படிக்கலைன்னா இல்லை, நான் படித்தேன். அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டேன். பட் ஹார்ட் ஒர்க் எவ்வளோ போட்டேன் அப்படின்னா ஒரு 65% சொல்லலாம்.
நான் ஒன்ஸ் டிஎஸ்சின்னு வந்ததுக்கு அப்புறமேட்டு அது எனக்கு முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப அதுக்கு எதுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு வீண் பண்றதுன்னு நான் யோசிச்சேன். ஆனா அது எந்த அளவுக்கு கரெக்ட்னு இல்ல. எஃபர்ட்ஸ் எனக்கு வீணாகாது. அது எனக்கு தெரியும். ஆனா அப்படின்னு நானே என்னை வந்து கன்சோல் பண்ணி நான் எஃபர்ட்ஸ் போட மாட்டேன். சூப்பர்ல. செம்ம. ஒண்ணு தோணுது. என்னதான் இதுதான் பிரச்சனை. எப்படின்னா என்னதான் நம்ம பண்ணாலும் அங்க போய் என்ன வருதோ அதுதான். இந்த மென்டாலிட்டி இருந்தா எப்படி நான் படிப்பேன்? படிச்சுதான் ஆகணும். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். இப்ப வந்து டைம் 6 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எவ்வளவு தூரம் நம்மளால முடியுதோ பண்ணுவோம். எவ்வளவு தூரம் இன்னைக்கு அட்லீஸ்ட் இவ்வளவு நாள் இல்லைனாலும் இன்னைக்கு எல்லாமே ரிவைஸ் பண்ணனா கூட கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு தூரம் நம்மளால பண்ண முடியும்னு பார்ப்போம். பார்த்துட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு மாசா வந்து நான் இதே மாதிரி உட்காந்து பேசுறேன். ஐ காட் அன் இன்டர்வியூ ஆர் நாட். இந்த வீடியோ வந்து நம்ம மெமரிஸா ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அவ்வளவுதான். பாய் பாய். நாளைக்கு சந்திப்போம்.